ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் நம சர்வேபியः. இது நவமஹ பாட்டக 9th லெசனுடைய ஸ்லோகம், 3rd ஸ்லோகம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, தம் விஸ்மிதம் தேனுருவாச்ச சாதோ மாயாம் மயோத்பாவ்ய பரீக்ஷிதோஸ்தி ऋषि प्रभावान् मयि नान्तकोऽपि प्रभुः प्रहर्तुं किमुतान्य हिंस्राः அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை படிக்கிறேன். தம் விஸ்மிதம் தேனுருவாச்ச சாதோ மாயாம் மயோத்பாவ்ய பரீக்ஷிதோசி ऋषि प्रभावान् मयि नान्तकोऽपि प्रभुः प्रहर्तुं किमुतान्य हिंस्राः. ஸோ இது பதவியாக பார்க்கலாம். தம் ஃபஸ்ட்டு தம்முன்னு இருக்குது. ஸோ தம்முன்னா யாரை குறிக்குதுன்னா, துதியா பக்தி தச்சப்தத்துடைய துதியா பக்தி தம் அவனை அர்த்தம். தம் அவனை திலீப்பரை நோக்கி அப்படின்னு அர்த்தம். இங்கே திலீப்பரை நோக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்மிதம் அப்படின்னா ஆச்சரியம் அடைந்த, ஆச்சரியப்பட்ட அப்படின்னு அர்த்தம். விஸ்மிதம் ஆச்சரியப்பட்ட அப்படின்னு அர்த்தம். தேனு ருவாச்ச இங்கே விசர்க சந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. தேனுஹு உவாச்ச அப்படின்னு வருது. தேனுஹுன்னா என்ன? தேனு உவாச்ச, தேனுஹு பசு நந்தினி கூறியது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாது, சாதுன்னா சாது நமக்கு தெரியும், நல்லவனே. சாது சம்போதனா, ஹே சாது சம்போதனா, கூப்பிட்றாங்க, நல்லவனே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே மாயாம் யார் கூப்பிட்றாங்க? ஆச்சரியமடைந்த திலீப்பனை நோக்கி பசு கூறியது. எது கூறுது? பசு கூறுது, நந்தினி கூறுது. சாதோ மாயாம் மாயாம் மயோத்பாவ்ய அப்படின்னு அதை எப்படி பிரிக்கலாம்னா, மாயாம் மாயாம் உத்பாவ்ய அப்படின்னு பிரிக்கணும். மாயாம் இங்கேருந்து மாயாம் எடுத்துக்கணும். இங்கே உத்பாவ்ய இங்கே குணசந்தி இருக்குது. அதனால் இது மயா அப்படின்னு, மயா ப்ளஸ் உத்பாவ்ய அப்படின்னு மாறும் இங்கே. ஸோ மயா என்ன பண்ணுறோம்? மயானா என்னால், என்னிடம் அப்படின்னு சொல்லி இது தனியாக எடுத்துக்கணும். ஸோ மாயாம் உத்பாவ்ய அப்படின்னா மாயையை உண்டாக்கி அப்படின்னு அர்த்தம். உத்பாவியனை உண்டாக்கி, உபவிஷ்ய அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி மாயம் உத்பாவிய மாயை உண்டாக்கிய என்னிடம் மயா மயா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பரீட்சிதோசி, பரீட்சிதக ப்ளஸ் இது பூர்வ ரூபசக்தி எஸ் போட்டிருக்கு. ஸோ பரீட்சிதக அசி, பரீட்சிதக அசி அப்படின்னா சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டாய். அசினா ஆட்படுத்தப்பட்டாய், பூதகாலம். பட்டாய் சோதனைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் இப்போ டெஸ்ட் பண்ணது? தேனு டெஸ்ட் பண்ணியிருக்கு. யாரை? தம் அவனை திலீப்பனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பரீட்சித்த அசி, நீ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நல்லவனே என்னால் மாயை உட்படுத்தப்பட்ட உண்டாக்கிய மாயை உண்டாக்கி என்னால் மயாங்கிறது அஸ்மத் சப்தத்துடைய திருதியா ஏகவச்சனம். மயா என்னால், பரீட்சித அசி என்னால் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரிஷி பிரபாவாத் இங்கே இன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபாவாத்னு வரும். பிரபாவாத் மயி, ரிஷி பிரபாவாத் மயி. ரிஷி பிரபாவாத்னா வசிஷ்ட முனியின் அருளால் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வசிஷ்ட முனியின் அருளால். ரிஷி பிரபாவாத்னா வசிஷ்ட முனியின் அருளால். அதுக்கப்புறம் என்ன? மயி என்னை, மயினா சப்தமி விபக்தி, அஸ்மத்துடைய சப்தமி விபக்தி. என்னை என்னிடம் அப்படின்னு அர்த்தம். என்னை அப்படின்னு எடுத்திருக்காங்க, திவ்யா மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேயா? ரிஷி பிரபாவாத் மயி என்னை, நான் துகோபி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ந தனியாக பிரிச்சிடணும். ந
அந்தகஹ அந்தகஹ குணசந்தி கோ வருது இல்லையா, வந்து குணசந்தி அந்தகஹ. அந்தகஹனா யார்? யமன். அந்தகஹ அபி அந்தக அபி ஆனால் அந்தகன் கூட யமனும் கூட அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்தகஹ அபி யமனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அடுத்தது வந்து பிரபுஹு பிரஹர்த்தும். பிரபுஹு பிரஹர்த்தும் அப்படின்னா பிரஹர்த்தும்னா தாக்குறது, அட்டாக் பண்ணுறது, தாக்குறது. பிரஹர்த்தும் பிரபுஹு. பிரபுன்னா நாசக்கியத்தே அப்படி சொல்கிறான்ல, அதாவது யமனும் கூட தாக்க இயலாதவனாக இருக்கிறான். இந்த நான் வந்து இது ரெண்டுக்கும் வந்து இது காமனாக வருது. பிரஹர்த்தும் பிரஹர்த்தும் ந பிரபுஹு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். பிரஹர்த்தும் ந பிரபுஹு அப்படின்னு சொல்லிட்டு பதவி விவாகம் இது பண்ணும். பதவி விவாகலேருந்து தனித்தனியாக எழுதுகிறோம். பிரஹர்த்தும் தனி, ந தனி, பிரபுஹு தனி. தாக்க இயலாதவனாக இருக்கிறான். இதனோட மொத்தமாக சேர்த்துனா தாக்க இயலாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது நமக்கு. சரி, அடுத்தது வந்து அடுத்த என்ன வார்த்தை இருக்குது? கிமுதான்ய ஹிம்ஸ்ட்ராக அப்படின்னு போட்டிருக்காங்க. கிமுதான்ய ஹிம்ஸ்ட்ராக, கிமுதா அந்ய ஹிம்ஸ்ட்ராக அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இதை வந்து தனியாக பிரிச்சோன்னா அந்ய ஹிம்ஸ்ட்ராக. அந்ய ஹிம்ஸ்ட்ரானா என்ன? அந்ய ஹிம்ஸ்ட்ரானா காட்டில் வாழக்கூடிய கொடிய விலங்குகள். கிமுதாக, கிமுத்தானா என்ன? கிமுத்தனா மற்ற விலங்குகள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். கிமுத்த எம்மாத்திரம் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அந்ய அந்ய ஹிம்ஸ்ட்ராக கிமுத்த அப்படின்னு போட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்ய ஹிம்ஸ்ட்ராக கிமுத்த அப்படின்னு சொன்னால் மற்ற விலங்குகள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதாவது இங்கே என்ன ஃபுல்லாக படித்தோம்னா ரிஷி பிரபாவாத் மயி ந அந்தகோ அபி பிரஹர்த்தும் ந பிரபு கிமுத் அந்ய ஹிம்ஸ்ட்ராக கிமுத்த இது தேனுவாச்ச அப்படின்னு முடிக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க? ரிஷி பிரபாவாத் மயி, ரிஷி பிரபாத் வசிஷ்டரின் அருளால், வசிஷ்டரின் ஆசி. அதாவது பிரபாவாத்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தோன்னா வசிஷ்ட முனியின் அருளால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ரிஷி பிரபாவாத் வசிஷ்டமுனியின் அருளால் என்னை என் அந்தகஹ அபி. அந்தகஹனா யார்? யமன். யமன் கூட தாக்க இயலாதவனாக இப்படி இருக்கக்கூடிய என்னை, அதாவது நந்தினி சொல்லுது, இப்படி யமன் கூட என்னை தாக்க இயலாதவனாக வசிஷ்டமுனி அருளால் யமன் கூட என்னை தாக்க இயலாத இருக்கிற என்னை கிமுத்த 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 எமாதரம் அந்நிய ஹிம்ஸ்ட்ராக மற்ற விலங்குகள், அதாவது சிங்கம் எப்படி தாக்க முடியும், சிங்கமோ இல்லை மற்ற கொடிய விலங்குகளோ எப்படி தாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இது அன்வய ரச்சனா பண்ணும்போது இதோட ஃபஸ்ட்டு வந்து பதவிவாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு அர்த்தம் வந்து எழுதிக்கணும். அர்த்தம் எழுதிட்டோம்னா நமக்கு தாத்பரியமும் எழுத முடியும், அன்வயமும் எழுத முடியும். ஸோ அன்வயம் வந்து எப்படி எழுதணும்? நமக்கு புரிகிற மாதிரி எழுதணும். இப்போ வந்து இதில் என்ன கிரியாபதம் அப்படின்னா உவாச்ச அப்படிங்கிறது கிரியாபதம். இந்த இடத்துல உவாச்ச இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அசி இருக்குது, ஆட்படுத்தப்பட்டாய் அப்படின்னு சொல்கிற பரீட்சிதக அசி இருந்தாய் பட்டாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அசி வருது. ஸோ அசி ஒரு கிரியாபதம், உவாச்ச ஒரு கிரியாபதம். ஸோ அன்மைய பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோன்னா விஸ்மிதம், விஸ்மிதம் வந்து விஸ்மிதம் தம் அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். விஸ்மிதம் தம், அது யார்? விஸ்மிதம்னு என்ன? ஆச்சரியம் அடைந்த யாரை? திலீபனை. விஸ்மிதம் தம் தேனுகு, விஸ்மிதம் தம் அவனை, ஆச்சரியமடைந்த அவனை, ஆச்சரியமடைந்த அவனை தேனுகு சாதோ அப்படின்னு கூப்பிடுது. தேனு என்ன பண்ணுறது? தேனுவோடு நிறுத்திடணும். தேனு காமா சாதோ, சாதோனா நல்லவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா சாதோ விஸ்மிதம் தம் அவனை நோக்கி, அவனை நோக்கி இல்லை, இது அவனை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே அவனை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கிறது. தேனு சாதோ, சாதோ மாயாம் உத்பாவிய, மாயை உண்டாக்கிய, மாயாம் இங்கே இருக்குது, உத்பாவிய இங்கே இருக்குது. ஓகேவா? மயா வந்து இங்கே நடுவில் இருக்குது, திருதியா விபக்தி அஸ்மத் சப்தத்துறையும். ஸோ மாயாம் உத்பாவிய அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? மாயாம் உத்பாவியம் உத்பாவிய மயா, மாயா உத்பாவிய மயா அப்படின்னு சொல்லிட்டு அன்வையை வந்து பிரிக்கணும். சரியா? இங்கே வந்து ட்விஸ்ட் இது பண்ணி சேஞ்ச் பண்ணி கடைசியாக மயப்படும். அதாவது மாயை உண்டாக்கிய என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். மாயை என்னால் தேனுக சொல்லுது சாதோ நல்லவனே மாயாம் உத்பாவிய மயா என்னால் பரீட்சித அசி,
இப்போ பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டாய், பரீட்சிதா அசி. அவ்வளோதான், இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. ரிஷி பிரபாவாத், ரிஷின் அருளால், ரிஷி பிரபாவாத் மயி, திருப்பி ஒரு மயி வருது, என்னை. ரிஷி பிரபாத் வசிஷ்டரின் அருளால் இருக்கின்ற என்னை அந்தகஹபி பிரஹர்த்தும் ந பிரபு, அந்தகஹபி பிரஹர்த்தும் ந பிரபு, தாக்க இயலாதவனாக, அந்தகனா யமனும் கூட தாக்க இயலாதவனாக இருக்கின்ற என்னை அப்படின்னு அர்த்தம். வசிஷ்டரின் அருளால் அந்தகஹபி பிரஹர்த்தும் ந பிரபு அந்யஹிம்ஸ்ட்ராக கிமுத. இங்கே கடைசி என்ன வந்து அந்யஹிம்ஸ்ட்ராக கிமுத அப்படின்னு. இது இது இந்த மாதிரி யார் சொல்கிறாங்க? இது உவாச்ச அப்படின்னு சொல்லி, உவாச்சனா சொன்னாங்க, சொல்லுது. யார் சொல்கிறாங்க? தேனுவும் சொல்லுது. தேனுன்னு முன்னாடி போட்டுட்டோம். தேனு சொல்கிறதுனால இங்கே கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் வந்து தேனு வந்து சென்டென்ஸு சொல்லுது. ஸோ அடுத்து வந்து அண்மைய ரச்சனா வந்து பார்ப்போம். இதில் வந்து என்ன பண்ணணும், இது கொஷின் கேட்கணும். கொஷின் வந்து எப்படி, உவாச்ச வந்து கிரியாபதம், யார் உவாச்ச, எதுக்கு உவாச்ச, யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படி வந்து கொஷின் கேட்கணும். ஸோ அண்மைய ரச்சனா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கிரியாபதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கிரியாபதம் இதில் வந்து உவாச்ச இங்கே இருக்குது, அப்புறம் வந்து ஹஸ்தி இங்கே இருக்குது. ஸோ 2 கிரியாபதம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உவாச்ச வந்து பார்த்தோன்னா, உவாச்ச யார் உவாச்ச அப்படின்னா உக்தவதி, தேனுகு உவாச்ச. தேனுன்னு அந்த நந்தினி வந்து உவாச்ச, நந்தினி சொல்லிச்சு இல்லையா, உக்தவதி, ஓகேவா, கிரியாபதம் அது கிரியாபதம். ஸோ கா உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கா உவாச்சன்னு கேட்கணுமா இல்லை கா உவாச்சன்னு கேட்கணுமா? கா உவாச்ச. ஏன்னா தேனு வந்து புல்லிங்க பதம் இல்லை, ஸ்ரீலிங்க பதம். அதனால் கா உவாச்ச அப்படின்னு கேட்கணும். தேனுஹு அப்படின்னு ஆன்சர் வந்துடும். இது வந்து கர்த்துப்பதம், ஓகேவா, கர்த்திருப்பதம். ஸோ கர்த்திருப்பதத்தில் வந்து யார் பண்ணுறாங்க, ஸோ யார் சொல்கிறாங்க, அது வந்து கர்த்திருப்பதம். ஸோ யார்கிட்ட சொல்கிறாங்க, அது வந்து அதை எப்படி கேட்குறது, கம் உவாச்ச. யார்கிட்ட சொல்கிறாங்க, கம் உவாச்ச. இப்போ யார்கிட்ட உவாச்ச, தம் உவாச்ச அப்படின்னு ஆன்சர் வரும். தம்னா அவனை, அவங்ககிட்ட அப்படின்னு. இது வந்து கர்மபதம். தம் அவனை அப்படிங்கிறது கர்மபதம், திவ்யா பக்தியில் இருக்கல கர்மபதம் அது. ஸோ கீதிருஷம் தம், எப்படிப்பட்ட அவன் அப்படின்னு சொல்கிறேன், கீதிருஷம் தம். ஏன்னா தம் வந்து திவ்யா பக்தியில் இருக்க, கீதிருஷம் தம் அப்படின்னு. விஸ்மிதம் தம், சாரி ஷமிதாம், கீதிருஷம் தம் அப்படின்னா விஸ்மிதம்னு வர்றதுனால ஆச்சரியம் அடைந்த அவனை, எப்படிப்பட்ட தம் அப்படின்னு இந்த தம்லேருந்து எடுத்து கொஷின் கேட்குறோம். கீதிருஷம் தம் விஸ்மிதம் தம், ஆச்சரியம் அடைந்த அவனை. அடுத்து அசிக்கு வந்தோன்னா, அசி எங்கே வருது, பரீட்சித்தாக அசி அப்படின்னு வருது. அசினா அசி வந்து ஒரு கிரியாபதம், ஓகேவா. கஹ அசி அப்படின்னா கஹ, துவம் நீ, ஓகேவா. இது வந்து கர்மபதம், இது வந்து கர்மபதம். துவம் வந்து பரீட்சித அசி, அதில் வந்து துவம் வந்து கர்மபதம். இப்போ கீதிருஷ துவம் அப்படின்னா பரீட்சிதக, ஓகேவா. அதனால் பரீட்சிக்கப்பட்ட, ஓகேவா. பரீட்சிதக துவம், கீதிருஷக துவம் அப்படின்னு சொல்ல பரீட்சிதக. ஏன் கீதிருஷக வருது அப்படின்னா பரீட்சிதக வர்றதுனால கீதிருஷகன்னு வருது. அதுக்கப்புறம் கிம் கிருத்வா பரீட்சிதக, என்ன பண்ணிவிட்டு பரீட்சிதக, ஓகேவா. ஆனால் உத்பாவிய அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து மாயாம் உத்பாவிய, மாயை உண்டாக்கிய. அப்போ வந்து மாயை உண்டாக்கி அப்படின்னு சொல்லும்போது கிம் கிருத்துவா, என்ன பண்ணிட்டு பரீட்சிதக, உத்பாவிய. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து காம் உத்பாவிய மாயாம் அப்படின்னு வருதுல, மாயாம்க்கு வந்து காம் உத்பாவிய அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறோம். சரி, அதுக்கப்புறம் வந்து கேன பரீட்சிதக, யாரால் பரீட்சிக்கப்பட்ட, மயா என்னால் அப்படின்னு வந்துடும். மயா பரீட்சிதக, இது வந்து கர்த்திருப்பதம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே மயோ உத்பாவியன்னு இருக்குது, மயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. பரீட்சிதக சி மயான்னு வருது இல்லையா. மயாவுக்கு வந்து கொஸ்டின் கேட்டு கேன, யாரால் பரீட்சிதக, மயா பரீட்சிதக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், கேன பரீட்சித மயா. ஏன் கேன வருதுன்னா கஹ, கேன வந்து திருதியா விபக்தி, மயா வந்து திருதியா அஸ்மத்துடைய திருதியா விபக்தினால் இந்த கேன வந்துடுது. நான் பிரபு
अस्ति न प्रभुः अस्ति समर्थः नास्ति समर्थः नास्ति समर्थ இது வந்து समर्थः இல்லை न प्रभुः अस्ति न प्रभुः अस्ति कः न प्रभुः न अन्तकः யமனும் கூட தாக்க இயலாத அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ கஹ இங்கே வந்து ந பிரபுஹு இங்கே வந்து ந பிரபுஹு வருது இல்லையா. கஹ ந பிரபுஹு அப்படின்னா தாக்க முடியாத யமனும் அந்தகஹ அபி அப்படின்னு வருது இல்லையா. அதற்கான யமனும் கூட. அப்போ வந்து ஏன்னா ந பிரபுஹு அஸ்தி சமர்த்தக நாஸ்தி. அது கஹ ந பிரபுஹு அப்படின்னா அந்தகஹ. அது வந்து யார் அந்தகஹன்னு வந்தனால இங்கே கஹன்னு வந்துடுது. கஹன்னு வந்துடுது. கொஸ்டின் கஹன்னு வந்துடுது. கிம் கர்த்தும் ந பிரபுஹு பிரஹர்த்தும் தாக்க இயலாத பிரஹர்த்தும் கிம் கர்த்தும் ந பிரபுஹு வந்து பிரஹர்த்தும். கஸ்மின் பிரஹர்த்தும் மயி. கஸ்மின் பிரஹர்த்தும்னா ஏன் கஸ்மின் வருது, மயின்னு இங்கே வந்திருக்கு. பிரபுஹு பிரஹர்த்தும் ந அந்தகோ ந அந்தகோபி அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து மயி அப்படின்னு வந்திருக்கு. சரியா, மயி. அப்போ வந்து மயி வந்திருக்குன்னா மயி வந்து கஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டோம். சப்தமி விபக்தி. ஸோ யாரில் என்னிடம் என்னை அப்படி சொல்லும்போது கஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கஸ்மின் பிரஹர்த்தும் யாரை தாக்க முடியாமல் எண்ணெய் வந்து திவ்யாபக்தி வரும். ஆனால் இங்கே எண்ணெய்ங்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மைங்கிறதுக்கு. அவர் கஸ்மாத் ந பிரபுஹு அப்படின்னா யாரால் அருள் செய்யப்பட்ட இல்லை இது பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்லி வருதுல. கஸ்மாத் வந்து பஞ்சமி விபக்தி. ந பிரபுஹு ரிஷி பிரபாவாத் வசிஷ்டரோட அருளால். ஓகே, வசிஷ்டர் அருள்னு இருக்கிறனால இவங்க கூட என்ன தாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். கிமுத்த அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிமுத்தன்னா என்ன, கிமுத்த ந பிரபவந்தி. ஓகே, ந பிரபவந்தி அப்படின்னு சொல்லி கிமுத்தனா எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறோம். கிமுத்த ந பிரபவந்தி அப்படி சொல்கிறாங்க. அத்தியாஹாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. அத்தியாகாரம்னா த ஆக்ட் ஆஃப் சப்ளையிங் அப்படின்னு அர்த்தம். அத்தியாகாரியம் இது வந்து இது கொண்டு வராங்க. ஸோ கிமுத்த அப்படின்னு இது வந்து எப்படி கேட்கலாம், கே ந பிரபவந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கே ந பிரபவந்தி அப்படின்னா அந்நிய ஹிம்ஸ்ட்ரான என்ன. ஸோ அந்நிய ஹிம்ஸ்ட்ரானா கொடிய விலங்குகளுக்காக கூட வந்து கே ந பிரபவந்தி அதனால் எம்மாத்திரம் அந்த கொடிய விலங்குகள் தாக்க முடியாத யமனும் கூட தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. கொடிய விலங்குகள் கூட. அப்போ கே யாரால் கே கவு கே வந்து பிரபவந்தின்னு வருது இல்லையா, ப்ளூரல் வந்திருக்கு. ஸோ அதனால் கே அப்படின்னு வந்துடுது. கே ந பிரபவந்தி ஆல். ஸோ அப்போ வந்து அந்நிய ஹிம்ஸ்ட்ராக ஏன் இங்கே கே வருது, ஆனால் அந்நிய ஹிம்ஸ்ட்ராக மிருகங்களால் நிறைய பகுவச்சனமாக இருக்குது. அதனால் கேன்னு வந்துடுது. கேன பிரபவந்தி அப்படின்னு வருது. ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேன பிரபவந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்நிய ரச்சனா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரியாபதம் வந்து வாச்ச அசி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கிரியாபதத்துலேருந்து கொஷின் கேட்டு நம்ம இந்த அன்வயத்துக்கு வந்து கொஷின் கேட்டு நம்ம வந்து எல்லா வேர்ட்ஸும் வந்து எல்லா பதவிபாகமும் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் நம்ம கொஷின் கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே, தன்யவாதः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.